நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஓவர் ட்ரேடிங். அதாகப்பட்டது மகாஜனங்களே. ஓவர் ட்ரேடிங்னா என்ன, ஓவர் ட்ரேடிங்கை நம்ம ஏன் பண்ணுறோம், அதை பண்ணாமல் இருக்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. சிறு திருத்தம். இது ஒரு சிறிய விளக்கமாக இருக்குமா அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரேடிங்னா இப்போ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் தான் பண்ணோம், இல்லை 2 ட்ரேடிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 ட்ரேடிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் 2 ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸாக புக் பண்ணிட்டீங்க, டசன் மேட்டர். ஆனால் 3ஆவதாக ஒரு ட்ரேடிங் பண்ணால், இல்லை 5ஆவதாக ஒரு ட்ரேடிங் பண்ணால் அதற்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு நினச்சிட்டிருக்கீங்க. கண்டிப்பாகவே அதற்கு பெயர் ஓவர் ட்ரேடிங் கிடையாது. சரி, அப்போ ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே போகிறோம். அதே நேரத்தில் இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். சரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னாக்க, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட்டோட ரூலை பிரேக் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய ட்ரேடிங்க்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங். மணி மேனேஜ்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு தவறாக பயன்படுத்திட்டு எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்க்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங். இப்போ இது எத்தனை பேருக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்க. முதல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன், அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சொல்கிறேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 USD இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து 0.01 லாட் சைஸ் எடுக்கலாம் 100 USDக்கு, இல்லை 0.02 லாட் சைஸ் கூட எடுக்கலாம். சரி, இதுக்கு பேர் தான் மணி மேனேஜ்மெண்ட். இந்த 0.02க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னாக்கா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டோட ரூலை பிரேக் பண்ணுறதா அர்த்தம். அதை தப்பாக பயன்படுத்துகிறதா அர்த்தம். இதே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபாய் ரிஸ்க் லெவல் வச்சு ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு ட்ரேடிங்லேயே நீங்கள் 5000 ரூபாய் ரிஸ்க் லெவல் வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 3 ட்ரேடிங், அதாவது 3 பிரித்து 1500 1500 1500 சொல்லிட்டு 3 ட்ரேடிங்கில் நீங்கள் ரிஸ்க் லெவல் வைக்கலாம். இல்லை இந்த 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ரிஸ்க் லெவல் வச்சிங்க அப்படின்னாக்கா 5% அப்படிங்கிறது ரிஸ்க் லெவல். அதுதான் வந்து மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரூலை எப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்களோ, 5% விட்டுட்டு 10%, 20%, 50% நீங்கள் ரிஸ்க் எடுக்க எப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, ரிஸ்க் நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ ட்ரேடிங் பண்ணுறீங்களோ அதற்கு பெயர் தான் ஓவர் ட்ரேடிங். சரி, இப்போ புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? சரி, இன்னும் ஒரு சில நபர்கள் தெளிவாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்கள் 0.01 லாட் சைஸ் தானே எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு 0.01 லாட் சைஸில் 10 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறது. சார் நீங்கள் 0.02 லாட் சைஸ் தானே எடுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு 0.02லேயே 10 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறது. ஸோ இதற்கு பெயர் தான் மணி மேனேஜ்மெண்ட்டோட ரூலை பிரேக் பண்ணுறது. எக்காரணத்தை கொண்டும் 0.01 லாட் சைஸ் தான் எடுக்கணும், 0.02 லாட் சைஸ் தான் எடுக்கணும். அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். இந்த ரூலை நீங்கள் எப்போ பிரேக் பண்ணுறீங்களோ, இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எப்போ தப்பாக பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு பெயர் தான் ஓவர் ட்ரேடிங். ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு வரியில் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங். சரி, ஓகே. இப்போ ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அடுத்து ஓவர் ட்ரேடிங்கை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? சரி, காரணம் நம்பர் 1, நோ கான்செப்ட். அதாவது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ட்ரேடிங் பண்ணுவாங்க. சரி, இப்போது ஓவர் ட்ரேடிங் பண்ணுற நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். நம்மளுடைய ட்ரேடிங்க்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லைன்னு அர்த்தம். டெக்னிக்கலாவோ இல்லை ஃபண்டமெண்டலாவோ காரணமே இல்லாமல் பண்ணுற ட்ரேடிங்க்கு பேர் தான் ஓவர் ட்ரேடிங். அதாவது இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்மளுடைய ட்ரேடிங்கில் எந்த ஒரு கான்செப்டும் இல்லை, எந்த ஒரு ரீசனும் இல்லை. இல்லைப்பா தம்பி, நான் வந்து ஒரு சில கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் பண்ணுறேன், ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நான் சொல்லலாம். அந்த கான்செப்ட்டு, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு அர்த்தம், ஒரு தெளிவான கான்செப்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா அந்த கான்செப்டில், அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். சரி, இல்லைப்பா என்கிட்ட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன்,
இருந்தாலும் நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த கான்செப்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சுருக்கமாக இதையும் நம்ம சொல்லணும்னா நம்மளோட ஓவர் ட்ரேடிங் பண்ணுற நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடிங்கில் கான்செப்ட் இல்லை. கான்செப்ட் இருந்தால் அது வந்து ஒரு தெளிவான கான்செப்டாக இல்லை. ஒரு தெளிவான கான்செப்டாக இல்லை ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு தெளிவு இல்லை. அப்படி இல்லைனாக்கா அந்த சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். சரிங்களா? புரிஞ்சுதா? அதாவது ஓவர் ட்ரேடிங் பண்ணுறதுல 10% நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டே இல்லாமல் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அப்போ மீதி 90% இருக்குது இல்லை, அது வந்து நான் அடுத்து வரேன். காரணம் நம்பர் 2 கமிட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதா வச்சுப்போம். ஒரு 100 USD வச்சு பண்ணுறீங்க. ஸோ அந்த 100 USD வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போதே ஒரு சில கமிட்மெண்ட்ஸோடு தான் உள்ளார மார்க்கெட்டுக்குள்ளாரே வருவீங்க. கரெக்டாக? ஸோ ஒரு 100 USD வச்சு நம்ம பண்ணுறோம், ஒரு $20 மந்த்லி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம், இல்லை ஒரு $50 ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். ஸோ அது வர்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், EB பில் கட்டிடலாம், இல்லை அந்த EMI கட்டிடலாம், அல்லது ரூம் வாடகை கட்டலாம், இல்லை வீட்டு வாடகை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸோடு தான் உள்ள வரும். இதுவே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் ₹1,00,000 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அட்லீஸ்ட் ஒரு ₹20,000 ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டோமா, இல்லை ஒரு ₹50,000 ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டோமா. ஸோ அதை வச்சு இந்த மெடிக்கல் பில்லை நம்ம சரி கட்டிடலாம், இல்லை நம்ம பையனோட இல்லை நம்ம பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸை கட்டிடலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸோடு தான் உள்ளார வரும். ஸோ கமிட்மெண்ட்ஸ் நல்லது தான். அது எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, அப்போது நம்ம ஒவ்வொரு முறை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போதும் இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்குள்ளார வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். $20 புக் பண்ணணும், $50 புக் பண்ணணும், $100 புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இருப்போமா, போடுறா தம்பி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 0.01 02 03ன்னு சொல்லிட்டு அது போன நம்ம அடிக்கிட்டே போயிடுவோம் ஆர்டர். ஸோ இதுவே ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட் பார்த்தா சும்மா இருக்குமா, வச்சு சாத்தி எல்லா பணத்தையும் பிடிக்கிட்டு வெளியே அனுப்பிச்சி விட்றோம். கரெக்டாக? ஸோ அப்போ கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம்தான். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், எந்த தொழில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங்கும் ஒரு தொழில் தானே. அப்போ கமிட்மெண்ட்ஸே இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம எதுக்கு பண்ணோம்? கரெக்ட் தானே? கமிட்மெண்ட்ஸ் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கமிட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து எமோஷனல் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ முதல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்டே இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறது. 2வது நிறைய கமிட்மெண்ட்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறது. ஏன் நம்ம ஓவர் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பாயிண்ட்ஸை பார்த்துக்கிறோம். சரி, இப்போ இது 2மே வந்து பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமான பாயிண்ட்ஸு. 90% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸோடு தான் மார்க்கெட்டுக்குள்ளார வராங்க. அந்த கமிட்மெண்ட்ஸை மைண்டுக்குள்ளார செட் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் பரவாயில்ல, ஆர்டர் மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஓவர் ட்ரேடிங் ஆகி எல்லா பணத்தையும் இழந்துடும். நம்ம ஓவர் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓவர் ட்ரேடிங் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணுமா, அதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அடுத்த பதிவில் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க என்ன பண்ண போகிறோம், நான் என்ன பண்ணால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.